இந்தியா முழுக்க போகிற மது விலக்குன்னு ஏன் ஆர்டர் பாஸ் பண்ணேன்? ஓவர் நைட்டில் டிமாண்டேஷன் பண்ண தெரிஞ்ச உனக்கு, ஓவர் நைட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண தெரியும் உனக்கு, ஏன் இதுக்கு ஒரு ஆர்டர் போடு? ஆனால் யோகியவான் மாரி சபையிலையோ பொது வழியில் பேசக்கூடாது, மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏதோ வந்தோமா பேசுகிறோமா ஈவினிங் போனோமா ஒரு கட்டிங் போட்டோமா போய் படுத்துடணும். மாநில பொழப்பு போனவர்களுக்கு அவனா கட்சி கிடைச்சு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அவனா உயிர் வாழ தகுதி இல்லாத. உனக்கு என்ன மாநிலம் இருக்கு, உனக்கு என்ன கொள்கை இருக்கு, உனக்கு என்ன கட்சி கொள்கை என்ன? கஜா புயல் வர்றா புயல் நிதி கேட்டாங்க, கொடுத்தீங்களா? தமிழகத்துக்கு கல்வி நிதியை கொடுத்தீங்களா? நீதிக்கு விலக்கு கொடுத்தீங்களா? அந்த மேலே ஒத்தனாச்சு யோகியன்னு சொல்லுங்க. நேற்று சொல்ற அந்த மாநகட்ட போய் அண்ணாமலை சொல்ற இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. எப்படா முடிப்பா? நேற்று விட அடிச்சுப்பேன், மாமா மச்சான் இருப்பேன், பொறிக்கிடுவேன், அவன் திருட்டு போயிடுவேன், ஒரு கூட்டணி சேர்ந்தா கூட்டணி சேர்த்துக்கணும் தூக்கில் தொங்கிடுவேன். உனக்கு யோகியா இருக்கா? நீ யோகியவானா? நீ உத்தமனா? உன் ஆட்சியில வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மூடி இருக்கணும்ல. அப்ப மூடாத மாநகட்ட பையன் இப்ப பேசக்கூடாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே தீவிரவாத சித்தாந்தம் தான். தீவிரவாத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. போதை மாநிலம், போதை கடத்தக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் ஏரியா குஜராத் தான். நியூஸ் தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் பத்திரிகையாளர் சிவனடியார் கோபால் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் 2 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணி சார்பாக அந்த கட்சி தலைவர் பங்கேற்ற ஒரு கூட்டம் முதல் நடைபெற்றது. அதுல மோடி அவர்கள் கலந்து கொண்டு டெல்லி புறப்பட்டுள்ளார். அவருடைய வருகைக்கு பிறகு தமிழ் அரசியல் களம் எப்படி இருக்கின்றது? அப்படிதான் இருக்கு, ஒன்றும் மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? தமிழரை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய பிம்பங்கள்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா தமிழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஓவர் பார்த்தீங்கன்னா 50% மேலே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வாழ்கிற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். இங்கே வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்து போயிட்டு மாதாஜி ஹ தமிழ் ஜி ஹ அப்படின்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இது நார்த்தில் வேலை செட் ஆகும். மோடியோடைய பாலிடிக்ஸ் இது நார்த்தில் செட் ஆகும். ஏன்னா அங்கே முட்டாள்கள் வாழ்கிற இடம், மூடர்கள் வாழ்கிற இடம். அங்கே வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யலாம், இங்கே செய்ய முடியாது. ஏன்னா நீ மக்களுக்கு நன்மையை செய்தால், மக்களுக்கு நல்லாட்சி செய்தால் மக்கள் பார்ப்பாங்க. தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் மூடர்கள்ல. இங்கெல்லாம் நினச்சிக்கிட்டா நேற்று விட அடிச்சுப்பேன், மாமா மச்சான் இருப்பேன், பொறிக்கிடுவேன், அவன் திருட்டு போயிடுவேன், கூட கூட்டணி சேர்ந்தா கூட்டணி சேர்த்துக்கணும் தூக்கில் தொங்கிடுவேன்னுவேன், இன்னைக்கு போய் கூட்டணி சேருவேன். ஏன்னா மாநிலத்த கூட்டணி உனக்குலாம் என்னென்ன கொள்கை இருக்குது? மோடிக்கு என்ன கொள்கை இருக்குது? மோடி இந்த 11 ஆண்டு காலம் ஆட்சியில் என்ன செஞ்சார்? ஒரு சாதனை சொல்லுங்க. தினகரன் சொல்ற மாதிரி நான் தூக்கில் தொங்குறேன். இந்த தேசத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார்? தேசத்துக்கு கூட விடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார்? நிவாரண நிதி. இதே எடப்பாடி மாநிலத்தை எடப்பாடி மோடி அமித்ஷா காலில் விட்ட விட அவன் என்ன செத்து போயிருந்தான். அவனா ஒரு தமிழன் சொல்லவே கூடாது. மாநிலத்தை பொழப்பு போனவர்களுக்கு அவனா கட்சி கிடைச்சு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அவனா உயிர் வாழ தகுதி இல்லாத. உனக்கு என்ன மாநிலம் இருக்கு, உனக்கு என்ன கொள்கை இருக்கு, உனக்கு என்ன கட்சி கொள்கை என்ன? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன அதிமுக கொள்கை என்னங்க? அதிமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? யாருக்காக ஆரம்பிக்க? அந்த அம்மா சொன்னாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஏடா மானகட்ட பயில உனக்கு போய் மோடி காலில் போயிடு. யார் ஓடுற? இருக்கிற அம்முட்டு பயிலும் திருட்டு பயிலும். டிடிவி தினகரன் மேல ஊழல் வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு. திகாருக்கு போறியா? மோடியோட ஆப்ஷன் என்ன? திகாருக்கு போறியா, கூட்டணிக்கு வரியா? இவ்வளவுதான். சரி, பிரிஞ்சவங்களாம் ஒன்னா சேர்ந்தாங்க. எப்படி யார் பிரிச்சது? கொஸ்டின் வருது இல்ல. அதிமுக பலமிக்க ஒரு கட்சியை, ஆளுமிக்க ஒரு கட்சியை, தமிழ்நாட்டில் 2வது இடம் 1வது இடத்துல இருந்த கட்சியை பிரித்தது யார்? யார் பிரிச்சது? மோடி. அவர்கள் தேவைக்காக பிரித்தார்கள். இப்போ அவர்கள் தேவைக்காக ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். இங்கதான் விஷயம். அப்ப இது ஒரு மாநாடு கூட்டணி, இது ஒரு திருடர்கள் கூட்டணி.
தங்கமணி யாரு? அவனுக்கு என்ன யோகிதை இருக்கு? மெடிக்கல் காலேஜ் வழக்கு அவன் ஊழல் வழக்கு இருக்கு. எல்லாம் யோகிய பாயிருங்களா? அந்த மேடையில் ஒருத்தனாச்சும் யோகியன்னு காட்ட சொல்லுங்க. ஊழல் இல்லாத அமைச்சர், ஊழல் இல்லாத முதல்வர் யாரை காட்ட சொல்லுங்க? எடப்பாடி வந்து அவரோட எடப்பாடி மகன் மேல கேஸ் இருக்கு, மாமனார் மேல கேஸ் இருக்கு, எடப்பாடி மீது கொடநாடு கொலை வழக்கு இருக்கு, 13 பேரை சுட்டுக் கொண்ட வழக்கு இருக்கு. இவெல்லாம் ஒரு தலைவனா? இவெல்லாம் நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருவான்? என்ன கேட்குவோம்? என்னத்தை கலட்ட போறாங்க அதை சொல்லுங்களேன். மோடி என்ன கலட்டாரு? 11 நாள் ஊழல் ஆட்சின்னு சொல்ற. ஊழல் ஆட்சி யார் ஊழல் ஆட்சி? உங்க ஆட்சியில் ஊழலா? 1500 ஏக்கர் அதானிக்கு தார பார்த்துருக்கிற. ₹1 லீஸ். உங்களுக்கு வீடு இருக்குங்களா? உங்க மாச சம்பளம் எவ்வளோ? உங்களுக்கு வீடு இருக்கா? வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்த? 2 கோடி பேருக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன். கொடுத்தியா? கஜா புயல் வந்து எடப்பாடி ஆட்சி சொல்ல, திமுக ஆட்சி சொல்ல, எடப்பாடி ஆட்சி காலத்துல, அம்மா ஆட்சி காலத்துல, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கஜா புயல், வர்தா புயல் நிதி கேட்டாங்க, கொடுத்தீங்களா? தமிழகத்துக்கான கல்வி நிதியை கொடுத்தீங்களா? நீட்டுக்கு விலக்கு கொடுத்தீங்களா? மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் எப்ப நாட்டினீங்க? ஒரு செங்கல் கூட இல்லைன்னும். நேற்று சொல்ற மாலகட்ட பையன் அண்ணாமலை சொல்ற, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. எப்படா முடிப்பா? ஏண்டா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? மானகட்ட பையன், வெக்ககட்ட பையன் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இவங்கெல்லாம் நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த கூட்டணியானது திருடர்கள் கூட்டணி. என்டிஏ பாஜக கூட்டணி, திருடர்கள் கூட்டணி, கொள்ளைக்கார கூட்டணி, பார்ப்பன அடிமை கூட்டணி, RSS அடிமை கூட்டணி. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பிடிக்க போறாங்க? ஒன்னும் செய்ய மாட்டது. என்ன வந்தா நாட்டின் மத கலவரம். எடப்பாடி கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? 31 கண்டிஷன். ஆட்சியில பங்கு இல்லைன்னா 31 கண்டிஷன் இருக்கு. அந்த 31 கண்டிஷன் கேட்டீங்கன்னா தமிழ் மக்கள் அறிந்து போய் விடுவார்கள். சரி, மீட்டிங்ல பேசுறாரு மோடி அவர்கள், பேசுகிறார். என்ன பேசுறாரு? எடப்பாடி பேரை சொன்னாரா? அதிமுக என்ற பேர் உச்சரித்தாரா? எடப்பாடி தான் முதல்வர் என்று சொன்னாரா? அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொன்னாரா? என்ன சொன்னார் சொல்லுங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இங்க வேலைக்கு ஆகாது. நாட்டுல பீகார்ல டபுள் இன்ஜின், மத்திய பிரதேச டபுள் இன்ஜின், மகாராஷ்டிரா டபுள் இன்ஜின், ஒரிசால டபுள் இன்ஜின் சொல்லியிருக்காரு. இன்னும் சாதிச்சீங்க. டபுள் இன்ஜின் என்ன சாதிச்சீங்க? பஞ்சம், பசி, பட்டினி, வேலை வாய்ப்பு எவ்வளவு நடக்குது. நாட்டுக்கு போய் பாருங்க. ஏன்னா நாட்டுக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் தெரியாதுன்றதுனால இந்த பிக்கால பையன் மோடி இங்க வந்து பேசிட்டு போலாம். சரி, ஓகே. பாஜக எதை சாதிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. எது சாதிக்கல சொல்லுங்க. தொடர்ந்து மத்தியில் ஆட்சி கைப்பற்றிருக்கு. இந்தியாவோட ஏறக்குறைய 21 மாநிலங்கள்ல ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. எப்படி சாத்தியக்கூறு? ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பெரிய கட்சி, பிரதான கட்சியை உட்கட்சி பூசல் உண்டாக்கி அந்த கட்சிகளை உடைப்பது, அந்த கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இப்படிதான் அவங்க ஆட்சி அமைத்திருக்காங்க. நேர்மையான வழியில் அவருக்கு போனீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு அதிகம். இவ்வளோ மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்னா, ஆட்சி, அதிகாரம், பலம், இவிஎம், எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட், கான்ஸ்டியூஷன் அவங்க வச்சுருக்காங்க, கையில் வச்சுருக்காங்க, IAS, IPS, இவங்க எல்லாமே எல்லா துறையிலும் RSS நுழைந்து விட்டது. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கையில் CBI இருக்குது, NIA இருக்குது, மிரட்டா. ஏன்னா அதாவது மடியில் கனம் இருந்தாலும் வழியில் பயம் இருக்கும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு கட்சிக்காரன் என்ன பண்ணுறாங்க? கொள்ளையடித்து வைத்ததற்கு, தன்னை சேஃப்டி பண்ணுவதற்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? ரூலிங் பார்ட்டி மோடி கால் போடுறது. இதுதான் நடக்கும். தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே கிடையாது. எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. அதிமுக வாய்ப்பே கிடையாது. 2021 அதிமுக 60 இடம், கூட்டணி சேர்த்து 27 இடம் ஜெயிச்சாங்க. அது கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்களா? நிச்சயமா கைய. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இவங்களோட கூட்டணி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதையும் மீறி நீங்க EVM மூலமாக இந்த ஆட்சியை கைப்பற்ற நினைத்தால், அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. EVM மூலமாக ஆட்சி தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த 1 வருஷத்துக்கு சொன்னேன், எலெக்ஷன் நெருங்க தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன்.
பாஜக எப்படியாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு என்ன கிரிமினல் வேலை செய்வாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே தீவிரவாத சித்தாந்தம் தான். தீவிரவாத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அவங்களோட நோக்கம்னா இந்துக்களுக்குன்ற போர்வையில் அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் அவங்கள தன்னை மட்டும் தான் சொல்லிப்பாங்க. யார் இந்துக்கள்? அப்போ யார் இந்துக்கள்னா ஆர்எஸ்எஸ் பாஜக பார்ட்னர் சமுதாயம் மட்டும் தான் இந்துக்கள். இவங்க நம்மளதான் அது கிடையாது. ஆனால் நம்மளை வந்து அதில் சேர்த்துக்கிடுவாங்க. சேர்த்துட்டு அதில் அவங்க வந்து ஒழிஞ்சிட்டு அவங்க எதுக்கு ஹெட்டாக இருக்கும். புரியுதுங்களா? 2021 கிபி தினகரன் வந்து இந்த கூட்டணியில இடம்பெறாம தேர்தல் சந்திச்சாங்க. இப்ப இடம்பெற்று இருக்காங்க. இது வந்து அதிமுக பலம் தானே? பலமே கிடையாது. ஏன்னா 2021 தேர்தல் களம் வேறு, இப்போ இருக்கு 2026 தேர்தல் களம் என்பது வேறு. அன்னைக்கு இருந்த முத்தரையர் சமுதாயம் வந்து அம்மாவுடைய ஓட்டு வங்கி இருந்தது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பித்து அதை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு 4-5 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. ஒரு தலைவனுக்கு ஒரு கொள்கை வேண்டுங்க. நான் ஒரு அமைப்பு நடத்துகிறேன், ஒரு கட்சி நடத்துகிறேன் அப்படின்னா ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை பயணத்தில் நம்ம போகணும். எனக்கு கொள்கை இல்லாத நான் என்ன தலைவன்? இன்னைக்கு நான் திட்டுவேன், நாளைக்கு நான் அடிச்சுப்பேன். கேட்டால் பங்காளிச்சனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா பொது வழியில் வந்து நீ எப்படியா பங்காளிச்சனை சொல்ற? நீ ஒரு தலைவனா? நீ தற்குறி பயணம் நான் விஜய் சொல்றோம். தற்குறின்னா உண்மையாவே டிடிவி தினகரன். இந்த கூட்டம் தற்குறி கூட்டம். என்டிஏ அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ் இல்லைங்க. எங்கன்னா பிஜேபி வந்து அதிமுக அலையன்ஸ் சொல்லியிருக்கா? இல்ல இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு தலைவர் வந்து எடப்பாடி தான். அவர் வாயில் சொன்னாரா? மோடி சொன்னாரா? எங்க சொன்னாரு? அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷா விடுங்க, நீ இன்னைக்கு நேற்று நடந்த மீட்டிங்ல மோடி எங்கேயாச்சும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரா? இதுவே உனக்கு கேவலம் இல்லை? ரெண்டே விஷயம் தாங்க. நீங்கள் இப்போ டிடிவி தினகரன் பற்றி கேட்டீங்க இல்லையா? டிடிவி தினகரனுக்கு என்ன கொள்கை இருக்கு? அம்மா கொள்கை. எந்த அம்மா கொள்கை? ஜெயலலிதாவோட கொள்கை. அந்த மாதிரி என்ன கொள்கை? அண்ணாயிசம் கொள்கை. அண்ணாயிசம் கொள்கை. அதான் அண்ணாயிசம் கொள்கையா? ஆமா. அதுல இருந்தாங்க பிரிஞ்சு வந்தீங்க. அண்ணா கொள்கைன்னா அண்ணா கொள்கையில் தான் நீங்கள் நடக்கணும். மோடி எதிர்த்துருணும்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்புக்கணும்ல. எங்க எதிர்த்தியா? எதிர்த்தீங்களா? இந்திய திணிக்கிறான், இம்போசிட் பண்றான்ல. அப்ப நீங்க அண்ணாயிசம் கொள்கைன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கணும்ல. ஏன் எதுக்கல? மோடி உங்களுக்கு வாழப்பட்ட வாயில் வச்சுக்கிறீங்க இல்லையா? அப்ப யாருக்காக நீங்க இருக்கிறீங்க? யார் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இந்த திருட்டு கூட்டத்துக்கு, அதானிக்கு அம்மானிக்கும் இந்த நாட்டை விற்கிற அந்த மோடிக்கு. அப்படித்தானே? ஆர்எஸ்எஸ் கொள்ளை கொடுத்து, பார்ப்பன அடிமை கொடுத்து இந்த தமிழகத்தை அடிமையாக்க நீங்க விரும்புறீங்க. சரி, வேற யாருதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்? இப்ப ஆளக்கூடிய திமுக தொடர்ந்து ஆளலாமா? திமுக பொறுத்த வரைக்கும் நான் திமுக அதிமுக பேச வரல. எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. யாருதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்? இந்த கடந்த 5 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டு நிறைவடை போய் திமுக ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து நல்லா தான் ஆட்சி செய்கிறார். வந்து எந்த ஒரு குறைகளும் கிடையாது. இவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவரை நிறைய விஷயங்கள் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காரு. இலவச பயணம் கொடுத்துருக்காரு. மகளிர் சுய குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காரு. 1000 ரூபா வந்து மகளிர் உரிமை, கலைஞர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. ஏங்க அவன் ஒரு திருட்டு பாருங்க, கட்டிங் பார்த்தீங்க. அவன் ஆளுங்கிறது கொள்ளை தாங்க அவன் முக்கியமான வேலை. அட்வொகேட் வந்து ஒரு லேபிள் வச்சுக்கிட்டு அதில் இருக்கான் அவன். அவனா நீங்கள் நியாயப்படுத்தி பேசுறீங்க. பொறிக்க திருடன் கொள்ளைக்காரங்களை பற்றி பேசாதீங்க. ஒரு குற்றவாளி என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தின் மூலமா தான் ஒரு தண்டனை தரணும். சரி, ஒருவரை மற்றொருவர் வந்து கொலை செய்வது அது வந்து தண்டனையா? திருட என்ன பண்ணுமா? திருட்டு வேலை தான் கட்டுவான். கொள்ளைக்காரன் கொலை செய்யறவன் கொலை செய்யறது. இது கேங்ஸ்டர் லீடர், கேங்ஸ்டர் வார். இது புரியுதுங்களா? நான் ஒரு ரவுடியில் கத்தி எடுத்தேன்னா கத்தி சாவு. அதுக்காக எனக்காக 24 hours அரசு பாதுகாப்பு கொடுக்கும்போது காமனாக சொல்கிறேன். எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, யாருக்குமே யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க. என்னுடைய பாதுகாப்பை நான் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருமே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் கூட வருவாங்களா என்ன? அப்போ இந்த அரசை குற்றம் சொல்ல முடியுமா? ஏன் அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் எத்தனையோ கொள்ளைகள் நடக்கலையா? என்ன பண்ணீங்க? நடந்தாலும் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனாலதான் ஆட்சி மாற்றம் ஏற்படல. நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் ரெகுலரா நடக்கும்.
இது 2021 ஆட்சி மாற்றம் 2026 ஆட்சி மாற்றம் 2021 ஏன் ஆட்சி மாற்றம் நடந்தது? மக்களை சுட்டு கொன்னேன். ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொன்னேன். சுட்டு கொன்னுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது சொல்கிறேன். நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா, மக்கள் பிரதிநிதியா? நான் டிவியில் பார்த்தேன். ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்கு? சரி சார், அதிமுக ஆட்சியில 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதே திமுக ஆட்சியில 100க்கும் மேற்பட்டவர் வந்து குடிச்சு இறந்தாங்களே, அது என்ன? ஏன் அதிமுக ஆட்சியில் குடிச்சு இறக்கலையா? ஏன் இறக்கலையா? சரி, நீங்கள் கேட்டீங்க. நான் நியாயப்படுத்த விரும்பல. மதுவை பற்றி நான் நியாயப்படுத்த விரும்பல. தேசத்தில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. எல்லா மாநிலங்களும் மது விற்கப்படுகிறது, அதிகமாக விற்கப்படுகிறது. ரைட்டுங்களா? நம்ம அதுக்குள்ளே போகல, நம்ம தமிழ்நாட்டிலே வரலாம், பாலிடிக்ஸ்க்கே வருவோம். அதிமுக ஆட்சியில் இதே டாஸ்மாக மூட சொல்லி திமுக கருப்பு கொடி இருந்தது, போராட்டம் பண்ணிச்சா இல்லையா? அப்போ ஏன் எடப்பாடியோட அறிவு என்னாச்சு? அன்னி ஏன் மூடல? இன்னைக்கு மதுன்னு பேசுற, உனக்கு யோகியம் இருக்காடா? உனக்கு யோகியம் இருக்கா? நீ யோகியம் வேணா? நீ உத்தமனா? உன் ஆட்சியில வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மூடி இருக்கணும்ல. அப்ப மூடாத மாநகர பையன் இப்ப பேசக்கூடாது. சரி, நீ யாருக்கு ஆட்சி வந்து மதுக்கு மூடல? தற்போதைய முதலமைச்சர், தற்போதைய துணை முதலமைச்சர், முதலமைச்சர் மாணி துர்கா சார் 3 பேரும் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆட்சி அதிகாரம் இப்ப திமுக வந்தது இல்லையா? நாளை வருஷம் ஆட்சி நிறைவடைந்தது இல்லையா? ஏன் திமுக அரசாங்கம் பூர்ண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த? நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த மது விலக்கு என்பது யாராலும் கொண்டு வர முடியாது. பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. அப்ப முடியாது ஒத்துக்கணும். நான் சொல்றேன் கேட்டுங்க. இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதாவது உங்களையும் என்னையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிற ஒரு பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லைங்க, நான் சொல்லி முடிக்க. தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, ஏன் மோடியே உங்களை முட்டாளாக்கணும். மோடி நினைச்சா பண்ண முடியாதா? ஏன் ஒரு பில் பாஸ் பண்ண முடியாதா? இந்தியா முழுக்க போற மது விலக்குன்னு ஏன் ஆர்டர் பாஸ் பண்ணேன்? ஓவர் நைட்ல டிமாண்டேஷன் பண்ண தெரிஞ்ச உனக்கு, ஓவர் நைட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண தெரியும் உனக்கு, ஏன் இதுக்கு ஒரு ஆர்டர் போடு? முடியுமா முடியாதா? முடியும். ஆனா எது செய்யக்கூடாது ஒரு விதி வரமுறை இருக்குல்ல சார்? அதே வரமுறை தான் இங்கே இருக்கு. நீ மதுவை மூடணும்னா இங்க ஒரு போராட்டம் வெடிக்கும். நல்லா கேட்டுக்குங்க, புரியுதுங்களா? ஏன்னா மது பிரியர்கள் இருக்கும். மதுவை நீ மூடிட்டா மது பெரிய பிரச்சனை இங்கே நடக்கும். சரிட்டா? அது இவங்க ஒரு அசாதகமாக எடுப்பாங்க. மது மூடலைன்னாலும் பிரச்சனை தான் உங்களுக்கு. குடிக்காதவ யாரும் இல்லைங்க, புரியுதுங்களா? அதனால் யோகியவான் மாரி சபையிலையோ பொது வெளியில் பேசக்கூடாது. மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏதோ வரணுமா, பேசணுமா, ஈவினிங் போகணுமா, ஒரு கட்டிங் போட்டோமா, போய் படுத்துடணும். எல்லாரும் செய்கிற வேலை தானே. வச்சுட்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது. இல்லை, நாங்கள் ஈடுபடுவோம். எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நாங்கள் ஈடுபடுவோம். நானே குடிப்பேன், நானே மது விலக்கை பற்றி பேசுவேன். இப்போ எடப்பாடி கதை அப்படி தான் இருக்கு. அமைச்சர் பேச சீரியஸ் அனுபவமா குடியாத பையன் ஏன் அவர் ஆட்சியில் நடத்த வேண்டியதுன்னா மூடத்தை. அதாவது சொல்கிறாங்க, ஒரு பொது வெளியில் வரும்போது சரக்கு அடிச்சுட்டு வந்து பேசுறதெல்லாம் மினிஸ்டராக வச்சிருந்த எடப்பாடி பேசக்கூடாது. மோடி அதை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. மோடி என்ன பேசுறாரு? போதை மாநிலமாகிவிட்டு. ஏன்னா போதை கடத்ததே குஜராத் போர்ட்லேருந்து தான் வெளியே வருது, அதானி போர்ட்லேருந்து தான் வெளியே வருது. யார் சொன்னது? யார் சொன்னது உங்களுக்கு இருக்குன்னு? போய் பாருங்க, போய் பாருங்க. போதை மாநிலம், போதை கடத்தக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் ஏரியாவே குஜராத் தான். அதானி போர்ட் மூலமாக தான் போதைப் பொருள் வருது. 5 லட்சம் கஞ்சா போதைப் பொருட்கள் மாயம். அதாவது குஜராத் மாநிலத்துல மதுபானங்கள் இறக்குமதி ஏற்றுமதி நடக்குது. ஆனா அங்க குடிக்கிறாங்களா? கூட மதுவிலக்கு ஏன் இறக்குது? ஏன் ஏற்றுமதி செய்யற? நாட்டு மக்கள் மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? ஏன் செய்யற? உன்னை மீறி எப்படி வரும்? அதான் போற்று வழியா தான் உனக்கு போதைப் பொருள் உள்ள வருது இல்லையா? எப்படி போதைப் பொருள் வரும் நீங்க சொல்லுங்களேன். ஒரு நடுநிலையாக நீங்க சொல்லுங்க, போதைப் பொருள் எப்படி உள்ள வரும்? போதைப் பொருள் எப்படி வரும்னா எல்லாரோட அனுமதியோட வரும். யாரோட அனுமதி? அரசாங்கத்தோட அனுமதி தான். அப்ப என்ன மயத்துக்கு நீ பேசுற? உனக்கு என்ன தகுதி இது பேசுறதுக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போதைப் பொருளுக்கு என்னடா சம்பந்தம்? பார்டர் விட்டு பார்டர் வந்தாங்க. கஸ்டம் உங்க கையில் இருக்கு, போர்ட் உங்க கையில் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி உங்க, டிஃபென்ஸ் உங்க கையில் இருக்குது. இதெல்லாம் மீறி எப்படா உள்ள வரும்? நான் புள்ளிவிவரம் சொல்லுவேன், ஆதாரங்கள் சொல்லுவேன். அசிங்கப்பட்டு போய்ட்டு மோடியும் சரி எடப்பாடியும் சரி. நான் அதுக்காக ஸ்டாலின் கத்துவாங்கல்ல இங்க.